ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்டிஎஸ் கேமிங் தமிழ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, புதுசாக நம்ம கோல்டன் க்ளவுன் ரெயின் கோல்டன் க்ளவுன் ஷோக்கர் இப்போ ரிட்டர்னில் வந்திருக்காப்புல. ஓரதும் தட்டி தூக்க போகிறோம். அதாவது இன்குபேட்டர் டாப்பு இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் ரிட்டர்னில் விட்ருக்கான். அது ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் விட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஈவெண்ட் பேர் என்னன்னு தெரில. ஆனால் அது சரியான ஸ்கேம் ஈவெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு யூடியூபர் கூட 12,000 டைமண்ட் ஸ்பின் பண்ணி பார்த்தாரு அந்த கோல்டன் க்ளவுனுக்கு. கடைசி வரைக்கும் கொடுக்கலையேன்ற மாதிரி தான் இருந்தது. கடைசி வரைக்கும் கொடுக்கல. இப்போ என்னன்னா சிம்பிளாக தூக்கிட்டு வந்து யூனிவர்சல் டோக்கனில் விட்டு வச்சுருக்கான். நமக்கு ரொம்ப வசதியாக போச்சு இல்லை, அதான் எடுக்க போகிறோம். ஓல்டு ஜோக்கர் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நியூவாக இந்த ஸ்கேர் ரெவெஞ்சர் பண்டில் வந்திருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் ஏன் எடுப்பான்ற மாதிரி தான் இருக்குது. இது 250 டோக்கன் ஆமாம். இதெல்லாம் லக்கலே உங்களுக்கு சேனல் தான் ஒருத்தே. எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிற அளவுக்குலாம் ஒருத்தே இல்லை இது. அதுவும் அந்த பிளாக் ஜோக்கர்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் அண்ட் ரெட் ஜோக்கர், அப்புறம் கோல்டன் க்ரௌனு. நம்ம கோல்டன் க்ரௌன் தான் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிளியர் கேட்சை கொடுத்துப்போம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா, இதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம்ல ஸ்பின்னிங் கண்டென்ட்ஸு, அது இதுக்கப்புறம் உள்ள வீடியோ எல்லாத்துலேயும் சரி நான் 13 ருபீஸ் கூகுள் பே ரிடீம் கோட் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோவோட சேர்த்து இந்த வீடியோவிலையும் 13 ருபீஸ் கூகுள் பே நான் பேசும்போதோ இல்லை நான் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல எடிட்டிங்கில் சொருக்கி வச்சிடுறேன். யார் பார்த்து ஃபெஸ்ட் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த 13 ருபீஸ் கூகுள் பே ரிடீம் கோடு. இது நீங்கள் எவ்வளோ அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அது அவ்வளோ அளவுக்கு நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு போவோம். அதாவது ஒவ்வொரு வீடியோலையும். இந்த வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலையும் இருக்குது, இந்த வீடியோலையும் இருக்குது. எங்கேயாவது ஒரு மூளை முடுக்கில் கொண்டு வந்து வச்சுருப்பேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்பின் பண்ணி பார்த்தேன், ஒரே ஒரு டோக்கன். மறக்காமல் யார் பார்த்து எடுக்கிறீங்களோ அவங்க ஃபஸ்ட்டு எடுத்து போட்டவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓகேன்னு மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் எனக்கும் தெரியும் யார் எடுத்திருக்காங்கன்னு, பார்க்குறவங்களுக்கும் தெரியும். இதில் மெடிக்கேட் எஃபெக்ட்லாம் இருக்குது இந்த பண்டலுக்கு, ஸ்கேர் ரெவெஞ்சர் பண்டலுக்கு. ஆனால் அதுக்காக ஒரு 50 டோக்கன் எக்ஸ்ட்ரா கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நமக்கு தேவையான்ற மாதிரி தான் இருக்குது. நமக்கு அந்த கோல்டன் க்ளவுன் தான். எனக்கு என்னமோ கோல்டன் க்ளவுனோட பிளாக் க்ளவுன் ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள். உங்கள்கிட்ட ஏற்கனவே கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி டோக்கன் இருக்குது, அதனால் நானும் ஸ்பின் பண்ணலான்னு வந்துட்டேன். இந்த வவுச்சர் அந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டில் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லக்கி வீல் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்க மாட்டான்னு தெரியும். இருந்தாலும் ஏதாவது ஒன்றாவது போட்டுறா. கிட்டத்தட்ட எத்தனை 1 2 3 4 5 6 ரிவார்டு இருக்குது. ஒன்று கூட கொடுக்க மாட்டேன் போல இருக்குது. ஒன்றாவது கூட்டுறான்னு தான் இருக்கேன். நீ ஏதாவது ஒன்று கொடுத்தாலே எனக்கு சந்தோஷம் தான்டா. ஃபீமேல் பண்ணி நான் போட மாட்டேன், இருந்தாலும் நீ அதை கொடுத்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். கிட்டத்தட்ட 1000 டைமண்ட் இருக்குது. ஸ்பின் பண்ண 8 டோக்கன் கொடுக்குறான். கஞ்சி பிஸ்னா மாதிரியே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஈவெண்ட் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூனிவர்சலில். இப்போ உள்ள எல்லா ஈவெண்ட்டும் யூனிவர்சலில் விட்றான். அதுவும் சோக்கரை கொண்டு வந்து இதில் விட்டான் பாருங்க. அதுவும் எல்லா ஓல்டு கன் அண்டு எல்லாமே ஏஞ்சலுக்கு பண்ணிட்டு எல்லாமே இப்போல்லாம் யூனிவர்சல் டோக்கனில் விட ஆரம்பிச்சிட்டான். ஓல்டு பிளேயர்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 19 டைமண்ட் ஸ்பின்னு எத்தனை டோக்கன் கொடுக்குறான்னு நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் மட்டும் ஸ்பின் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் மற்ற ஈவெண்ட்டில் இந்த டபுள் பேரல் ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணால் கூட அதிக டோக்கன் கொடுப்பான்னு நினைக்கிறேன். இதில் கம்மியாக தான் கொடுக்குறான். கம்மியாக கொடுக்குறான். அப்புறம் பண்டில் கொடுக்கல. சரி, இப்போ தானே ஸ்பின் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம், அது வரைக்கும் கொடுத்துருவானான்ற மாதிரி தான். இப்போ தான் ஸ்பின் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். மேபி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நல்லா அழுத்துன்னு கிட்டத்தட்ட ஊர் உலகத்தில் எவனும் இந்த மாதிரி அழுத்திருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நானும் அழுத்துன்னு அழுத்திட்டு போடுறேன். நல்லா அழுத்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிட்டத்தட்ட 802 டைமண்ட் இருக்குது. 90 டைமண்ட்ஸ் 2 2 1 1 மொத்தமாக 7 டோக்கன். இவெல்லாம் நமக்கு கொடுக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நீங்கள் வேணால் பாருங்கள் எனக்கு கொடுக்குறானா கொடுக்கலையான்னு. இது வரைக்கும் நான் ஸ்பின் பண்ண எந்த ஈவெண்ட்லேயும் எனக்கு கொடுத்ததே இல்லை, லக்கில் கொடுத்ததே இல்லை. அந்த டைவர்ஷன் ஃபிஸ்டாக இருக்கட்டும், கோபுரம் MP40 இருக்கட்டும், அது கடைசி ஸ்பின்னில் தான் கொடுத்தான். அது வேறு விஷயம். கோபுரம் MP40 கொடுத்தேன்னா அது கடைசி ஸ்பின்னில் தான் கொடுத்தான். இது வரைக்கும் எதுவுமே எனக்கு லக்கில் கொடுத்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சுக்குனா பண்டல்லையும் சரி, அந்த அறிவுல நிமிஷன்லேயும் சரி, யுவோ பண்டலுக்கு மட்டும் எனக்கு இதில் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். பக்காக இருந்ததுனால கொடுத்துட்டேன், ஈவெண்ட் பக்குன்றதுனால. இல்லைனா அதையும் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டான். ஹிட் தமிழா கேமிங்க்கு கிட்டத்தட்ட 7500 டைமண்ட் ஸ்பின் பண்ணாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 7500 டைமண்ட் ஃபுல்லாக பிடிங்கிட்டு தான் கொடுத்தான். நல்ல வேலை நான் மட்டும் லேட்டாக ஸ்பின் பண்ணிட்டு இருந்தானே, நிலமை என்ன இருக்கிறதுன்ற மாதிரி தான் இருந்தது நான் பார்த்ததுக்கப்புறம். ஆனால் இதிலலாம் அந்த பிரச்சனை இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் அந்த பிரச்சனையே இருக்காது. ஏன்னா ரிங்கி வந்துட்டுன்றதுனால, இதில் ஏர்லி ஆக்சஸில் கொண்டு வந்துட்டன்றதுனால பாதி பேர் முன்னாடியே ஸ்பின் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் ஒட்டுக்கா ஸ்பின் பண்ணும்போது தான் பக்கில் கிடைக்கும். அந்த ஏஞ்சலிக் மென்ட்லாம் நிறைய பேருக்கு கிடச்சிருந்தது, நான் தான் ஸ்பின் பண்ணல டைமண்ட் இல்லைன்றதுனால. தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டோமோன்னு அப்போ ஃபீல் பண்ணேன். தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டோமோன்னு அப்போ ஃபீல் பண்ணேன். எனக்கு கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பார்த்தேன், எனக்கு தரல. அது லக்கில் தருவானான்னு பார்த்தேன், அதை வீடியோ எடுக்கல நான். அப்போவும் தரல, இப்போவும் தரலன்ற மாதிரி. கிட்டத்தட்ட எல்லா டைமண்டும் ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபினிஷ் ஆகிடுச்சு எல்லா டைமண்டும். 1072 டைமண்ட் தான் இருக்குது. எல்லா டைமண்டும் ஃபினிஷ் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். 80 டைமண்ட் தான் இருக்குது. அடுத்த ஸ்பின் பண்ண முடியாது நம்மளால். கிட்டத்தட்ட எத்தனை டைமண்டில் ஆரம்பித்தோம்? 1200 டைமண்டில் ஆரம்பித்தோம். இப்போ இல்லை, இப்போ போய் டாப் அப் பண்ணிட்டு தான் வரணும். இருங்க வந்துடுவோம், இருங்க டாப் அப் பண்ணிட்டு வந்துடுவோம். இதான் வந்தாச்சு பாருங்கள், 200 டைமண்ட். வீக்லி மெம்பர்ஷிப், மந்த்லி மெம்பர்ஷிப் போட்டு தான் அந்த 1000 டைமண்ட் எடுத்தேன். கையாக போயிடுச்சு, நாசமாக போயிடுச்சுன்ற மாதிரி தான் இருக்குது. இதை வச்சு நம்ம இன்னும் ஒரு 3 ஸ்பின் பண்ணலாம். 3 ஸ்பின் பண்ணலாம். அதுக்குள்ளே எப்படியாவது கொடுத்துருவோன்னு நினைக்கிறேன். இல்லைனா மறுபடியும் நான் டாப் அப் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும், மறுபடியும் முதல்ல இருந்தான்ற மாதிரி. இந்த காமெடியில் இருக்க மாதிரி இங்கே பாரு, கெட்டவனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பான் ஆனால் கை விட்டுருவான். நல்லவனுக்கு எதையும் தர மாட்டான் ஆனால் கை விட மாட்டான்ற மாதிரியே. எனக்கு என்னன்னா, முதல்ல எல்லாத்தையும் பிடுங்குறான், அப்போ அவனை மட்டும் கொடுப்பான்னு பார்த்தா நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கேன்ட்டு என்னை மட்டும் சோதிச்சுக்கிட்டே இருக்கான். முதல்ல கரீனாக்காரன் சோதிப்பான் எல்லாத்தையும், எல்லாரையுமே, எல்லா பிளேயர்ஸையுமே, அப்புறமா கொடுப்பான். என்னை மட்டும் என்னன்னா நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு சோதிச்சுட்டே மட்டும் தான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், கொடுக்க மாட்டேங்கிறான். கிட்டத்தட்ட கடைசி ஸ்பின் எப்போ 10 டோக்கன் கொடுத்துட்டான். மறுபடியும் டாப் அப் தான். எப்படியும் இந்த 250 டோக்கன் கேட்குறேன் இந்த கோல்டன் க்ரௌனுக்கு மட்டும். இன்குபேட்டர் டாப் தான் அப்படி தான். இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், மெடிக்கிட் எஃபெக்ட் இருக்குது. இருந்தாலும் இது மாஸ்க் மட்டும்தான் நல்லா இருக்குது, இது எதுவுமே நல்லதா இல்லை. ஓகே, எடுக்க போகிறோம். கங்க்ராச்சுலேஷன் கோல்டன் க்ரௌன். நம்ம ஐடியிலும் ஒரு ரேர் பண்டில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மண்டைக்காக மட்டும்தான் இது. காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த மண்டியோட எந்த மூவி போட்டாலும் இது எடுத்தாச்சு. இருங்க நான் அதை எக்யூப் பண்ணிட்டு வந்துடுறேன். இவன் வேற சுத்த ஆரம்பிச்சிடுவான். இந்த வந்துட்டான். இந்த காம்பினேஷன் எதுக்கு செட் ஆகும்? காம்பினேஷன் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட கொஞ்சம் நிறைய பில்லே இருக்குது. இந்த சுக்குனா 6 பேக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க போட்டு காமிக்கிறேன். நார்மலாக பார்க்கவும் நல்லா தான் இருக்குது அந்த பண்டிலே. இந்த சுக்குனா 6 பேக்ஸோட போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ லுக் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இப்படி ராஜா பக்கூத் மாதிரி இருக்கான்ற மாதிரி இருக்குது.
கிட்டத்தட்ட 3000 டைமண்ட் செலவாகும். 2500 டைமண்ட் செலவாகும். என்கிட்ட ஏற்கனவே ஒரு டோக்கன் இருந்ததுனால எனக்கு கம்மி. உங்களுக்கு நீங்கள் ஒரு டோக்கன்லேருந்து ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிங்க, ஒரு டோக்கன்லேருந்து ஸ்பின் பண்ண ஆரம்பித்தா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். சரி, அந்த ரெடீம் கோடை மறக்காமல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் எங்கேயாவது போட்டு வைக்கிறேன், எடுத்துக்கோங்க. சரி, டாட்டா பை பாய். நம்ம இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம்.